வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வடை ரெசிபி பார்க்கலாம். வடைன்னா உங்களுக்கு கீரை வடை பார்த்துருப்போம், பருப்பு வடை பார்த்துருப்போம், உளுந்து வடை பார்த்துருப்போம், கீரை வடை, அப்புறம் இன்னும் வாழைப்பூ வடை, எத்தனையோ வகை வடை இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் இந்த வெள்ளை கொத்துக்கடலை இருக்கு இல்லையா, நம்ம நவராத்திரிக்கில் சுண்டல் போடுவோமே, அந்த வெள்ளை கொத்துக்கடலையும் நடக்கடலையும், பச்சை நடக்கடலை ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து ஊற வச்சு நம்ம அதை அரைச்சி நம்ம எப்படி வடை பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாருமே ஆற்றுல ட்ரை பண்ணுங்க. இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோமா? இப்போது வெள்ளை கொத்துக்கடலை நடக்கடலை ரெண்டும் சேர்ந்து ஒரு வடை, சுவையான முறையில் ஒரு வடை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாருங்க, வெள்ளை கொத்துக்கடலை 1 கப்பு, நடக்கடலை 1 கப், ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்துக்கணும். எந்த கப்பாக இருந்தாலும் ஒரே அளவு தான், இது ஒன்று அது ஒன்று. அப்புறம் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் தேவையான அளவு, அப்புறம் 2 பெல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, 3 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கினது, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கிறது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவை. இப்போ நான் இந்த 2 கடலையும் கொஞ்சம் பவுல், கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துட்டேன். உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்கோசரம் இங்கே வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து இந்த ஓவர் நைட் நான் வந்து இதை ஊற வச்சுட்டேன். பாருங்க, ஓவர் நைட் ஊற வைக்கும்போது இது இப்படி பிச்சைன்னா இப்படி நல்லா அழகாக இப்போ பிக்க வரணும். அது மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கணும். இது கொத்துக்கடலை பிச்சுட்டோம். இது பாருங்கள், நடக்கடலையே அழகாக பிச்சுட்டு வருது. இந்த அளவுக்கு நீங்கள் ஓவர் நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஊற வச்சுடுங்க. காத்தால தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுடுங்க. தண்ணி வந்து இதுக்கு வந்து சும்மா இப்படி தெளித்து தான் அரைக்கணும். நம்ம இந்த கொத்துக்கடலை மேலேயே அரைக்கிறதுக்கு ஒரு 6 எங்காத்து காரத்துக்கு ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். அது தவிர பச்சை மிளகா நான் சொல்லிட்டேன், இது மட்டும் நான் சொல்லலை. அதனால் இப்போ சொல்கிறேன், ரிப்பீட்டாக பண்ணுறேன். இது வந்து 6 வரமிளகா முதல்ல போட்டு விடுவோம். 1 கை 1.5 கை போட்டு விடுங்க. அப்புறம் கொஞ்சமாக இதுக்கு உப்பு, அதாவது இதுக்கு ஏற்ற உப்பு. இதை முதல்ல கிரைண்ட் பண்ணி வந்துடுவோம். இப்போ நம்ம இந்த வரமிளகா ஒரு 2 கைப்பிடி, கொத்துக்கடலை ஊற வச்ச கொத்துக்கடலை, இதை மட்டும் நம்ம இப்போ வந்து என்ன பாருங்க, இந்த மாதிரி 1-2 அரைச்சுட்டு இருக்கோம். இது எதுக்கு பண்ணோம்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுக்க போட்டெல்லாம் இந்த வரமிளகா மசியாது, அதுக்கோசரம். இப்போ தண்ணி எல்லாம் வடிச்சுடுங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. பாருங்கள், ஊறின தண்ணி இதில் இருக்குது, ஆனால் இதை போடக்கூடாது. கடலையை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இந்த தண்ணி இருக்குது, நம்ம இதை கொட்டிடுவோம். இந்த தண்ணி வேண்டாம். இப்போ நம்ம இதையும் கொரகொரப்பாக நான் அரைச்சிட்டு வரேன். இப்போ நம்ம தண்ணி பாருங்க, தண்ணி ஊற்றவே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், சும்மா அப்படி கையில் ஒரே 1 ஸ்பூன், அவ்வளோதான் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். ஏன்னா ஓவர் நைட் ஊறி எடுத்துங்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே அரைப்பட்டுடும். நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டெல்லாம் வடை ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் மாவு. அப்புறம் எண்ணெய் பிடிக்கும், வடை தட்டை வராது. இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் அரைக்கணும். இப்படி போட்டெல்லாம் இப்படி உதிர உதிராக படணும். இந்த பருப்பூசலியை விடவே இது வந்து கொஞ்சம் நல்லா கொரன்னு அரைச்சிடுங்க. பருப்பூசலி கொஞ்சம் நைஸாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி உதிர விழற மாதிரி அப்படி 1-2 இந்த பாருங்கள், இந்த மாதிரி முழுக்கடலை கிடச்சா நீங்கள் வந்து மறுபடியும் மசிக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம் மிக்சியில் போட்டு. ஏன்னா அது நைஸ் ஆகிடுச்சுன்னா வடை நல்லா வராது, கிறிஸ்பாக வராது. அதனால் அப்படி கையால் அப்படி உடச்சி விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களை பார்க்குறேன். நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி விடுவோம் மிக்சியிலேருந்து. இந்த மாதிரி அரைக்கணும். அந்த மிளகாயெல்லாம் இந்த மாதிரி 1-2 தெரியணும். அதுக்காக தான் நம்ம முன்னாடி கொஞ்சோண்டு போட்டு பருப்பை போட்டு இந்த மிளகாயை திரிச்சுட்டோம். அரைப்படணுமேங்கிறதுக்காக தான் முதல்ல போட்டு அரைச்சிட்டோம்.
இது ரொம்ப பருப்பு வடையை விட இது ரொம்ப அப்படியே மசால் வடையை விட இது நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இது செம டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போது நம்ம அந்த வரமிளகாய்க்கு தான் சும்மா ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம் இல்லையா, மொத்தத்துக்கு நம்ம உப்பு போடலை. இப்போது இந்த நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் காரம்னா அவாத்துக்கு கம்மியாக போட்டுக்கோங்க, கூட்டி குறைச்சி பண்ணிக்கோங்க. நான் எங்காத்துக்கு இவ்வளோ காரம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டாச்சு, அதே மாதிரி 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டாச்சு, பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை, பொடியாக கிள்ளின கருவேப்பிலை, பொடியாக கிள்ளின கொத்தமல்லி போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு மொத்தமான உப்பு போடணும். இப்போ எல்லாத்தையும் முதல்ல கலந்துப்போம். தண்ணி பார்த்து விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஆனியன் போட்டிருக்கிறதுனால அந்த ஆனியனே தண்ணி விட்டுக்கும். அதனால் நம்ம பார்த்து போட்டுக்கணும். ஆனியன் தண்ணி இப்போ விட வேண்டாம், ஏன்னா அந்த வெங்காயமே வந்து தண்ணி விட்டுக்கும். நல்லா ஒரு சேர அழுத்தி பசைஞ்சுட்டு இந்த பாருங்க. இப்போ தான் தேவையான அளவு நம்ம உப்பை போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பூண்டு பிடிக்கிறவா நீங்கள் பூண்டை வந்து வெங்காயம் மாதிரி பொடி பொடியாக நறுக்கி பூண்டையும் போட்டுக்கலாம். அப்புறமா சோம்பு இருக்கு இல்லையா, அது பிடிக்கிறவா சோம்பும் போட்டுக்கலாம். எனக்கு ரெண்டுமே நான் வேண்டாம், இன்னைக்கு நான் போடலை. எங்காத்துக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் போடலை. நீங்கள் விருப்பப்பட்டவா சோம்பும் சேர்த்திக்கலாம், பூண்டும் சேர்த்திக்கலாம். வாவா சௌகரியம். பாருங்க, பெருங்காய மணத்தோட வெங்காய மணத்தோட அந்த கொண்டக்கடலை நல்லா அதில் நான் தண்ணியே ஊற்றலை, 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் அரைக்கும் போது. அதுக்கப்புறம் மாவு பிசையரைச்ச பாருங்க, அப்பவும் நான் தண்ணி ஊற்றலை. இந்த வெங்காயம் தண்ணியே விட்டு கொடுத்து இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படி அழுத்தி அழுத்தி வச்சு, அப்போ தான் உங்களுக்கு சேர்ந்தா அப்படி நல்லா இன்னொரு தடவை கிளறதுக்கு வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படி அழுத்தி வச்சு ஒரு 5 நிமிஷம் அது ஊற விட்டுடுவோம். ஊற வச்சுட்டு நம்ம அடுப்பில் எண்ணெயை வைப்போம். இப்போ நம்ம கலந்த மாவு எல்லாத்தையும் அழகாக தேவையான அளவு நம்ம வடை எவ்வளோ போட போகிறோமோ அவ்வளோ உருண்டை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சி விட்டு இப்போது நல்லாவே காஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய தோசை திருப்பி இருந்ததுன்னா உங்கள் இடத்துல அதில் போட்டு இப்படி வச்சுடுங்க. இது போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எப்போவுமே சொல்கிறேன், எந்த வடையாகட்டும், போண்டா, பஜ்ஜி, எந்த இதுவாக உளுந்து வடை எதுவாக இருந்தாலும் வடை சமாச்சாரத்துக்கு வந்து போட்ட உடனே நீங்கள் திருப்ப வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் சன்னம் பண்ணினுட்டு இந்த எண்ணெய் அப்படி மேலாக இந்த வடை மேலே விட்டுனுட்டு அதுக்கப்புறமா அப்படி மெதுவாக அப்படி திருப்பி போட்டெல்லாம் முஷாக கிடைக்கும். உடனே நீங்கள் திருப்பிட்டெல்லாம் எல்லாம் அலண்டு போய் இதாகிடும். அதுக்கு தான் இது மசால் வடை மாதிரியே இருக்கும். நியர்பை கொண்டக்கடலை நமக்கு எல்லாமே ஃபுல் ப்ரோட்டீன். நடக்கடலை கேட்க வேண்டாம், அதுவும் ப்ரோட்டீன் தான். ஆனியன் அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சத்தான விஷயம்தான். எல்லாமே நம்ம வந்து சத்தான சமாச்சாரம் தான் இதில் போட்டுப்போம். ஸோ பசங்களுக்கு இது வந்து ஸ்கூல் விட்டு வந்தால் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இதில் வந்து ஆனியன் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பிடிக்காதுங்கவா வேணும்னா ஆனியன் கட் பண்ணிவிட்டு பொடி 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 பொடியாக தேங்காய் இருக்கணும், அதை வந்து பல்லு பல்லாக கீச்சு போட்டுக்கோங்க. ஆனியனும் வேண்டாங்கிறவா. நான் முன்னையே சொன்ன மாதிரி பூண்டு பிடிக்கிறவா பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ இன்னொன்று போட்டுடலாம்.
இப்போ நம்ம இதையும் போட்டுடுறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். இப்போ நம்ம எல்லா வடையும் பொரித்து எடுத்தாச்சு. இங்கே பார்த்தா கேடியும் கொஞ்சம் பொரித்து எடுத்தாச்சு. இங்கே வாழையிலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா கரன்னு ஏன்னா கலர்ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ ரோஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயிடுத்து. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் எடுத்து நான் இதில் போட்டு விட்றேன். போட்டு உங்களுக்கு சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லா வடையும் பொரித்து எடுத்தாச்சு. நடக்கல்லையும் கொட்டுக்கல்லையும் பாதி பாதி போட்டு நல்லா அழகாக ஓவர் நைட் ஊற வச்சு பக்குவமாக அரைச்சி சூப்பராக முறுமுறுன்னு எடுத்தாச்சு வடையை. இந்த டிஷ் வந்து எல்லோரும் கட்டாயம் ஆற்றுல ட்ரை பண்ணுங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தா தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோட கிடைக்கும். நன்றி, வணக்கம்.